ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டு போய் உச்சி மலையிலேருந்து தள்ளி விட்டு சாகடிச்சிட்டா. அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, 600 கோடி சொத்து அந்த பையனுக்கு இருக்கான். 600 கோடியா? ஸோ 1 கோடி இருந்தால் கூட செம்மையாக வாழ்ந்துருவிடே. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். பட் என்ன பண்ணுறது, கொடுத்து வைக்கலையே. இந்த இடத்துல பாரு, நம்ம முன்னே இதை பற்றி பேசியிருக்கோம். இங்கே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை இல்லாமல் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு யோசிங்க அப்படின்னு. இதில் வந்து நிறைய லெவல்ஸில் இது இருக்குது. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் என்னென்னா, அந்த பொண்ணு சொன்னதாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் போய் எனக்கு இந்த பையன் வேண்டாம், இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறது காட்டிலும் அவனை வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக தெரியல அப்படின்னு. ஈஸியாக இருந்துச்சு கொலை பண்ணுறது, ஈஸியாக இருந்துச்சா? வீட்டை ஃபேஸ் பண்ணுறது, வீட்டில் போய் இந்த அளவுக்கு வந்து உங்களோட அந்த குடும்ப பாரம்பரியம், அவங்களோட அந்த ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ என் ஃபேமிலிக்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது, சாதி நம்மளோட சாணம் எதுக்கு நீ நடுவில் வந்து உட்காரவே. ஐயோ ஆமால உட்கார அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் கண்டு அப்பா செத்துருவாங்கன்னு. அம்மா ஓகே ஃபைன், அது வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸ், அந்த தாட் ப்ராசஸை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ப்ரைடுன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது, அதை வந்து எல்லோரும் வச்சுக்கலாம். வி ஆர் ப்ரௌட் தட் வி ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ இது அப்படி பார்த்தா இதுவும் ஒரு வகையில் வர்றது தானே. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது பாவம். அதில் இன்னும் நிறைய தலையில் விக்கு வச்சுருந்தாங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ உனக்கு தான் பிடிக்கலையே, நீ போய் சொல்லியிருந்தா என்னன்னு கேட்டதுக்கு தான் இந்த பதில் வந்திருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. பிடிக்காத பொண்டாட்டி கை போட்டாலும் குத்தம், கால் போட்டாலும் இல்லை, அந்த பழமொழிங்க செட் ஆகாது. ஏன் சார்? பிடிக்காத கல்யாணமே நான் ஆகலையே. இல்லையா ஆகலையா? ஆனால் இருந்தாலும் அது பொண்டாட்டி மாதிரி தான் ஆயிடுச்சு, புதுசு பொண்டாட்டி மாதிரி தான் ஆயிடுச்சு. முடிவு பண்ணிட்டாங்க சார், மேரேஜ் பண்ணிங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கு இந்த சம்பவம் பண்ணி. இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறது. நடுவில் ஒரு லைன் வாஸ் வெரி ஃபேமஸ், டைவர்ஸ்டு டாட்டர் இஸ் பெட்டர் தேன் அ டெட் டாட்டர் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்வ் ஷிஃப்ட் ஆகுது. முக்காடி நேரிலே உங்களுக்குள்ளே யாராவது வந்து இந்த மாதிரி வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறது சொல்லாத. அவங்களுக்கு ஒரு வேலை, இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நீ வந்து கண்ணில் காட்டுற, அப்போ அதை பற்றி என்னன்னு தெரியாத உங்களுக்கு வந்து பயம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி தெரியாமல் போய் கொலை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வேலைக்கு வரும்போது அப்படி தான் இருக்கும் உனக்கு. ஐயோ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோமே எப்படி வந்து அது தாட் இருக்கும். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு அது எல்லாமே உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே செட் ஆகும்போது நீ அவங்களோட நல்லா ஜெல் ஆகிடுவேன். 3 நிமிஷம் ஆச்சு, பரவாயில்ல. முக்கியமான விஷயம் இங்கே தான் வருது, 2 நிமிஷம் போனால் போயிட்டு போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போகிறதுக்கு பயப்படுற நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் ஜென்ரேஷன் ஒன்று மாறி போச்சு, பெரிய கேப் இருக்குன்றதையும் வந்துட்டு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதை எடுக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த பையனை தான் கட்டி வைப்போம், போய் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் இந்த பொண்ணை தான் கட்டி வைப்பேன் போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்ட் டேஸில் எத்தனை வருது அந்த மாதிரி. ஓகே சார், சிம்பிள். இப்போ என்னன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை, பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துங்க. என்ன சார், வாழ போகிறவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் மறக்காமல் வாங்கணும். கொலையே பண்ணுற அளவுக்கு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் உங்கள் அப்பாவை டீல் பண்ணுங்கள். டீல் பண்ணி முடியல அப்படின்னா ஓடிடுங்க எங்கேயாவது, கொலை பண்ணி ஜெயிலில் போகுது. நல்ல விஷயம் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதாக வந்த நியூஸ் தான். தப்பு என் பொண்ணு மேலே இருந்தாலும் இருக்கிறதுலே ஹார்ஷஸ்ட் பனிஷ்மெண்ட் எதுவும் அதை கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ முக்காடு வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க போகலாம். ஆட்சிக்கு வந்ததுக்காக வச்சு பேசிக்கலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. தலைகளை கட்டி வச்சு போதும். ஓகே, பாய் முக்காடு நேர்களே.